அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. இன்றைய இளைஞர்களின் சமகால சவால்களை எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இணையதளத்திற்கும் போதைக்கும் அடிமையாகி கொண்டிருக்கும் இன்றைய இளைய சமூகம் ஒரு வலிமையான காரியத்திற்கு கூட அவர்களால் முன்வர முடியவில்லை. உதாரணமாக, ஐவேளை தொழுகை என்பது ஒவ்வொரு முஃமின்களுக்கும் கட்டாய கடமைதான். ஆனால் அதை கூட சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு அவர்களால் முன்வர முடியவில்லை. காரணம் என்னவென்றால், சுய ஒழுக்கம் என்பது இன்றைய வாழக்கூடிய இளைஞர்களிடத்தில் இல்லை. நபிமார்களின் பட்டியலில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், அவர்கள் முழுக்க சுய ஒழுக்கத்துடன் இருந்தவர்கள். தனி மனித வாழ்வில் பரிசுத்தமானவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டது என்னவென்றால், ஒரு மிஸ்ர் தேசத்தினுடைய ஆட்சியை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ்வும் அதை கொடுத்து விட்டான். அதற்குண்டான தகுதியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் இருக்கும்போது சுலைஹா என்ற பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த பொழுதும் தன்னுடைய கற்பை பாதுகாத்தவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களிடத்தில் உள்ள சுய ஒழுக்கத்தின் காரணமாகத்தான். தவறுகள் செய்யாதவர்களின் பட்டியலில் 2 நிலையில் உள்ளவர்கள். முதலாவது நிலையில் உள்ளவர் யார் என்றால், தவறு செய்வதற்கான சூழ்நிலை என்பது அவர்களுக்கு அமையாது. அதனால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலை மட்டும் அமைந்து விட்டால் உடனடியாக அந்த தவறில் ஈடுபட்டு விடுவார்கள். முதலாவது நிலையில் உள்ளவர்கள் இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சவில்லை, மாறாக அக்கம் பக்கத்தில் யாரேனும் ஒருவர் பார்த்து விடுவார்களோ என்ற அச்சம் மட்டும்தான் இருக்கும். இவர்கள் சுய ஒழுக்கத்தில் உள்ளவர்கள் அல்ல. இரண்டாவது நிலையில் உள்ளவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்பவர்தான். இவர்தான் சுய ஒழுக்கத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தவறான காரியங்களில் ஈடுபடுவதற்கு எல்லா சூழ்நிலையும் அமைந்த பொழுதும் அவர்கள் அந்த தவறில் ஈடுபடவில்லை. காரணம் என்னவென்றால், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அவர்களுக்கு உண்டான அந்த சுய ஒழுக்கத்தின் காரணமாகத்தான் அவர்கள் எந்த ஒரு தவறிலும் ஈடுபடவில்லை. சுய ஒழுக்கமாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களை அப்படியே மாற்றி அமைத்தான். அந்த மிஸ்ர் நாட்டையே ஆட்சி செய்யும் அளவுக்கு அரசாட்சியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு தனி மனித வாழ்க்கையில் சுய ஒழுக்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால், இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் வழி தவறிதான் போவார்களே தவிர நேர்வழியில் இருக்க மாட்டார்கள். முன்னோர்களின் காலத்தில் சுய ஒழுக்கத்தோடும் இருந்தவர்கள் மட்டுமல்ல, வீரமும் தீரமும் மிக்கவர்களாகவும் இருந்தவர்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு விதமான சாதனை படைத்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை துடிப்பில் இருக்கும் பொழுது அவருடைய சமூகமே சிலை வணக்கத்தில் இருந்த பொழுதும் அந்த சமூகத்தை தனி மனிதராக எதிர்த்து நின்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
அவர்கள் கொண்ட அந்த ஒரு தைரியம்தான் எல்லா சிலைகளையும் அடித்து உடைத்து விட்டு ஒரே ஒரு சிலையை மட்டும் விட்டு சென்று அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்ட பொழுது ஒருவர் வந்து சொல்கிறார், இப்ராஹிம் என்ற வாலிபன் தான் இதை செய்திருக்கிறார் என்று. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறான், காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹு யுகால் லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் என்ற வாலிபன் தான் இதை செய்திருக்கிறார் என்று அவர்களின் மூலமாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். வரலாறு மிகவும் பெரியது. இங்கே விளங்கக்கூடிய கருத்து என்னவென்றால், எந்த ஒரு தைரியமும் துணிச்சலும் ஒரு இளமை பருவத்தில் வர வேண்டும் என்றால் அது இளமை பருவத்தில் தான் இருக்கிறது. சுய ஒழுக்கத்துடன் சேர்ந்ததுதான் இந்த இளமை பருவம் என்பதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிந்தும் மறைந்தும் இஸ்லாத்தை பரப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் சத்தியமான கருத்துகளாக இருந்தாலும் அந்த கருத்தை அவர்களால் வெளியில் சொல்ல முடியாத அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் ஒரு துஆ கேட்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீ இஸ்லாத்தில் கொண்டு வா என்று துஆ செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 26 அல்லது 27 வயது இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் வருகிறார்கள். அதன் பிறகு இஸ்லாம் அதிகமாக பரவியது. அது மட்டுமல்ல, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது இஸ்லாத்தினுடைய போர் வாளாக சுழண்டு போருக்கு போகக்கூடிய இடத்திலெல்லாம் வெற்றி வாகை சூடி வந்தவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 17 வயது இருக்கும் பொழுது இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். உஹது களத்திலே எதிரிகளை தாக்குகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், இர்மியா சஅத் ஃபிதாக அபி வ உம்மி, சஅதே அம்பு எறியுங்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பு எறிவதில் மிகவும் கை தேர்ந்தவர்களாக இருந்தவர்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவும் காரணமாக இருந்தது. ஃபிதாக அபி வ உம்மி என்று எந்த ஒரு சஹாபியிடத்திலும் சொல்லவில்லை, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள். அதிலே அவர்கள் கடைசி வரை வீரமும் தீரமும் மிக்கவர்களாக திகழ்ந்தவர்கள் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தா களத்திற்கு படை தளபதியாக அனுப்பும் பொழுது அவர்களுடைய வயது 17 வயதாக இருந்தது. ஒரு சமூகத்தையே ஆளுகின்ற திறமை கொண்டவர்கள், சமாளிக்கக்கூடிய அந்த திறமை மிக்கவர்கள் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்தது, ரசூலுக்கு பிடித்திருந்தது, குர்ஆனுக்கு பிடித்திருந்தது, ஹதீஸிலும் பிடித்திருந்தது. அதனால்தான் இந்த இளமை சமூகம் என்பது அல்லாஹ்வால் போற்றப்படக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக ஒருவர் இந்த வாலிப சமூகம் இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குள்ளாகி விடுவார்கள். இந்த இளமையை பற்றி ஹதீஸிலே கூறப்பட்டுள்ளது, வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வினுடைய இபாதத்திலே வளர்ந்திருக்கக்கூடிய வாலிபன் அல்லாஹ்வினுடைய அரிசை கொண்டு அவர்களை பாதுகாக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் எல்லோரும் நரகத்திற்கு செல்லுகின்ற அந்த நேரத்தில் செம்பு தரைகளான அந்த நேரத்தில் தலையின் மேல் இருக்கக்கூடிய அந்த சூரியன் கொதித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எல்லோரும் நரகத்திற்கு செல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய
அருஷை நிழலாக தருகிறானே, அத்தகையவன் யார் என்றால் அவன் ஒரு வாலிபன். இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க அவர்கள் உலகத்தில் சுய ஒழுக்கத்துடன் செயல்பட்டதின் காரணமாகத்தான் மறுமையில் நல்லபடியாக வாழுகின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் வாழும் காலத்தில் சுய ஒழுக்கத்தோடு வாழ்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.